மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ் தாய் வாழ்த்து பாடலையே. அப்போ என்ன வரம்பை நீங்கள் மீறுறீங்க? எல்லாத்துக்கும் மேலேங்க கருப்பு துப்பட்டா போட்டால் உங்களுக்கு என்னங்க? ஆடை எங்களது உரிமை, நாங்கள் என்ன சாப்பிடணுன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே. அப்போ எங்கள் வீட்டு தமிழ் பெண்கள் உங்கள் நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாதுன்னா என்ன ஆட்சிங்க நடக்கிறது? கருப்பு துப்பட்டாவை வந்து ஏன் பயப்படுறீங்க? எல்லாவற்றையும் பார்க்க பயந்து, ஆளுநரை பார்த்தா பயம், ஆளாளை பார்த்தா பயம், எதிர்கட்சியை பார்த்தா பயம், பெண்களை பார்த்தால் பயம், பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம், பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம். என்னங்க இது? தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? காவியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. ஓகே, அது எங்களோட நிறம்னு நாங்கள் வந்து அனுமதித்தோம். ஏன்னா காவியை பார்த்தாலே உங்களுக்கு பயம். ஆனால் கருப்பை பார்த்து இப்போ ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க? கருப்பு துப்பட்டாவை பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க? ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டு தான் வரலாம், அது உங்கள் உரிமைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, நாங்களும் அதில் தலையிடல. ஆனால் எனக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா? எதிர்க்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில். அதனால் தமிழகத்தில் மினி எமர்ஜென்சியில் எமர்ஜென்சியே நடக்கிறது என்று நான் சொல்லுவேன். நீங்களும் வந்து மாநில ஆளுநராக இருந்திருக்கீங்க, அப்போ மாநில பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? இல்லை ரெண்டு பாடலுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மாநில பாடல் வந்து பெரும்பாலான இடத்துல புறக்கணிக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், அண்ணன் கடைசியாக தான் பாட வேண்டியது, முன்னாடி இல்லை அது வந்து ப்ரொசீஜர், அது நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் மாநில ஆளுநராக இருந்தப்போ புதுச்சேரியில் தேசிய கீதத்தோடு தான் கார்ட் ஆஃப் ஆனர் கொடுப்பாங்க. இப்போ அது கூட ஒன்று சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ தமிழ் தாய் வாழ்த்து பார்த்துன உடனே தானே நீ ஆரம்பித்தேன்னு. இல்லை, நான் அந்த இதே வச்சுருக்கேன், நோட்டீஸ் எனக்கு கொடுத்தது. ஆளுநர் வருவார்கள், வந்து தேசிய கீதத்தோடு வரவேற்கப்படுவார்கள், பின்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும், ஆளுநர் உரையை ஆரம்பிப்பார். நான் என்ன கேட்குறேன், ஒரு தேசிய கீதத்தை வைத்து, ஒரு தேசியத்தை வைத்து நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுமோ? அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு என்ன ஆர்ப்பாட்டம்னு நான் கேட்குறேன். அதனால் தமிழகத்தில் எல்லா குரல் வலையும் நெரிக்கப்படுகிறது என்பது எனது கருத்து. அதில் எதிர்கட்சி மட்டும் இல்லை, இன்றைக்கி கூட்டணி கட்சிகளும் தனது எதிர்குரலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட்கள் எதிர்குரல் கொடுக்க ஆரம்பித்தாச்சு, காங்கிரஸ் எதிர்குரல் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் சிரித்து பார்த்தாரு, அந்த சிறுத்தையை பொங்க வேண்டிய அளவிற்கு இப்போ அவரும் வந்துட்டார். அதனால் இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி வெலவெலத்து போகியிருக்கிறது. அதனால தான் அண்ணன் ஸ்டாலினும் சபாநாயகரும் எதையாவது ஒன்று வைத்து விளம்பரம் தேடலாம் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். நன்றி. நிறையா பேசுகிறேன்.